நீங்கள் மாத கடைசி வந்தால் பேங்க் பேலன்ஸ் ஜீரோ ஆகி எங்கே பணம் போகுதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களா? உங்கள் பக்கத்து வீட்டு பையனுக்கு உங்கள் சம்பளத்தை விட கம்மியாக வந்தாலும் அவர் காரில் ஏறி சுற்றுறாரு, சேவிங்ஸ் வச்சிருக்கிறாரு. இந்த வித்தியாசத்தோட சீக்ரெட்டாக இன்னைக்கு நாம் உடைக்க போகிறோம். இதுக்கு காரணம் நீங்கள் உங்கள் பணத்தை சரியான வழிக்கு கொண்டு வரல. அதுக்கு தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சம்பளம் எவ்வளோ வந்தாலும் பத்தலையா? தமிழ் இளைஞர்களுக்கான 65-20-15 பட்ஜெட் ரூல், ஃபினான்ஷியல் டிசிப்ளின் டிப்ஸ். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க சம்பளத்துல இருந்து இனிமே 20 லேக்ல இருந்து 30 லேக் வரைக்கும் எப்படி சேவிங்ஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க பண்ற 3 பெரிய பட்ஜெட்டிங் மிஸ்டேக் என்னன்னு புரிஞ்சு அதை சரி பண்ண ஒரு சிம்பிள் ஃபார்முலா 65-20-15 உங்க கையில கிடைக்கும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும்னா இப்ப சொல்ற விஷயத்த கவனமா கேளுங்க. இந்த வீடியோவை பாக்குறதுல ஒருத்தரோட பேரு அருண் வச்சுப்போம். பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கறாரு. சம்பளம் கைக்கு வரும்போது சந்தோஷமா இருக்கும். ஆனா 15 டேஸ் ஆச்சுன்னா போதும், மனசுல ஒரு இனம் பெரியாத பாரம் வந்து உட்காந்து அவரோட அக்கௌண்ட்ல இருந்து பணம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அருணுக்கு அவங்க அப்பா சம்பாதிக்கிற பையன் நீயே சொந்தமா ஒரு கார் வாங்க வேணாமான்னு கேட்பாரு. அவனோட நண்பர்கள் லோன் வாங்கி புது கேஜெட் வாங்கும்போது அருணுக்கு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல். ஏன்னா அவனால அவனோட நீ தேவைகள் அண்ட் வான்ஸ் ஆசைகளுக்கு உள்ள வித்தியாசம் தெரியல. கிராசரிக்கு போவாரு, அங்க பக்கத்துல இருக்கிற பர்கர் ஷாப்ல ஒரு வான்ஸை வாங்கிடுவாரு. இது சின்ன சின்ன செலவுகளா இருக்கும். ஆனா மாச கடைசியில எமர்ஜென்சி ஃபண்ட் அவர்கிட்ட எதுவுமே இருக்காது. இப்ப கேள்வி என்னன்னா, அருணோட சம்பளம் எங்க மறைஞ்சு போகுது? அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருந்து எப்படி அவர் மீண்டு வர்றது? 65-20-15 பணத்தை ஆளும் ரகசியம். பாயிண்ட் நம்பர் 1, முதல் தவறு 50-30-20 வேலைக்கு ஆகாது. இப்போ நான் சொல்றது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கும். நீங்க கேள்விப்பட்ட 50-30-20 பட்ஜெட் ரூல் இருக்கே, அது இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன் காலத்துக்கு சரிப்பட்டு வராது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மாதிரி நகரங்கள்ல வாடகை, சாப்பாடுன்னு உங்க நீ தேவைகள் அதிகமாயிடுச்சு. அதனால தான் நாம இங்க அப்டேட்டட் 65-20-15 ரூலை பார்க்க போறோம். இதுதான் உங்க ஃபினான்ஷியல் டிசிப்ளினுக்கு சரியான அடித்தளம். 65% நீட்ஸ் தேவைகள், 20% வான்ஸ் ஆசைகள், 15% இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டெப்த் ரீபேமெண்ட் சேமிப்பு, முதலீடு அண்ட் கடன் அடைத்தல். உங்க சம்பளம் 50,000 வச்சுக்குவோம். ஆஃப்டர் டாக்ஸ் 65%, அதாவது 32,500 தான் உங்க அடிப்படை தேவைகளுக்கான வாடகை, மளிகை, இன்சூரன்ஸ், லோன்ஸ் அந்த மாதிரி செலவு பண்ணணும். இதுக்கு மேல போச்சுன்னா உங்க வீட்டை டவுன் சைஸ் பண்ணணும். வீட்டுல அப்பா சொல்ற போல உங்க போர்வைக்கு ஏத்த மாதிரி தான் உங்க காலை நீட்டணும். இதுதான் தமிழ் இளைஞர்களுக்கான salary managementல ரொம்ப முக்கியமான பட்ஜெட் அலோகேஷன் விஷயம். பாயிண்ட் நம்பர் 2, வான்ஸ்க்கும் நீட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். இப்போ அடுத்த கேள்வி, நீட்ஸ்ல எதுக்கு 65%, வான்ஸ்னா என்ன? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாம தான் அருண் மாதிரி பலரும் தப்பு பண்றாங்க. நீட்ஸ் 65%ங்கிறது உயிர் வாழ தேவையானது, உணவு, உடை, இருப்பிடம், அடிப்படை மருத்துவம், இன்சூரன்ஸ், கட்ட வேண்டிய லோன்கள். ஆனா வான்ஸ் 20%ன்றது வாழ்க்கையை சந்தோஷமா பயன்படுத்துறது. டைனிங் அவுட், சப்ஸ்கிரிப்ஷன், நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார், புது போன், அப்கிரேட், டிராவல் அந்த மாதிரி. ஒரு குடும்பத்துல அரிசி பருப்பு வாங்குறது நீட். ஆனா மாசம் மாசம் பிரியாணி சாப்பிட ஹோட்டலுக்கு போறது வான். ஒரு சிம்பிள் காருக்கு லோன் கட்டுறது நீட்ல வரலாம். ஆனா லக்ஸரி காருக்கு கட்டுறது வான்ட்ல தான் வரும். நாம எல்லாரும் வாண்ட் நீட்னு நம்ப ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். பிராக்டிகல் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு 50,000 சம்பளத்துல 20%னா உங்களுக்கு 10,000 தான் வான்ஸ்க்கு இருக்கும். உங்களுக்கு ஒரு புது டிஷர்ட் வாங்கணும்னா அந்த 10,000 தான் வாங்கணும். வெளியில பிரியாணி சாப்பிடணும்னா அந்த 10% தான் சாப்பிடணும். இது உங்களுக்கு ஃபினான்ஷியல் டிசிப்ளினா கொடுக்கும். இந்த மணி மேனேஜ்மெண்ட் தப்ப சரி பண்ணா போதும், உங்க வாழ்க்கையில ஸ்மார்ட் ஸ்பெண்டிங் ஆரம்பிச்சிடும். பாயிண்ட் நம்பர் 3, எமர்ஜென்சி ஃபண்ட், உங்க குடும்ப கவசம். இப்போ நான் சொல்ல போற அடுத்த விஷயம் நீங்க கண்டிப்பா உங்க வீட்டுல அவசரமா செய்ய வேண்டிய ஒண்ணு. அது இல்லனா உங்க எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும். அதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட். அருணோட அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போனா அவர் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு போயிடக்கூடாது. உங்ககிட்ட எப்பவுமே 6 மந்த்ல இருந்து 12 மாசம் நீட்ஸுக்கு தேவையான பணம் 65% செலவுக்கு தனியா டச் பண்ண முடியாத அக்கௌண்ட்ல இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு, இது நம்ம ஆளுங்க வீட்டுல ஒரு காலத்துல அரிசியை சேமிச்சு வச்சிருப்பாங்க பாருங்க, பஞ்சம் வந்தா எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட். வேலை போச்சுன்னா லோன் கட்ட முடியாம அசிங்கப்படாம இருக்க இந்த சேவிங்ஸ் உதவும். எக்ஸாம்பிளுக்கு, நீங்க 32,500 நீட்ஸுக்கு செலவு பண்ணீங்கன்னா 6 மந்த்துக்கு 1,95,000 சேமிச்சு வைக்கணும். இதுதான் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த 15% லட்சியத்தை பார்க்கணும். இதுதான் 65-20-15 ரூல்ல ரொம்பவே முக்கியமான ஃபினான்ஷியல் பிளானிங் பகுதி. பாயிண்ட் நம்பர் 4, 15% மேஜிக், SIP வெல்த் பில்டிங். இப்பதான் உண்மையான விளையாட்டு ஆரம்பமாகுது. உங்க சம்பளத்துல 15%, அதாவது 7,500 நீங்க என்ன பண்ண போறீங்க? 15% முதலீடு பண்ணுங்க. உங்க டெப்த் ரீபேமெண்ட், கடனை அடைக்கிறது முடிஞ்ச உடனே இந்த 15%ல 80% பணத்தை SIP இன்வெஸ்ட்மெண்ட், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல போடுங்க. மீதி 20% இன்சூரன்ஸ்
பிரீமியத்துல பயன்படுத்துங்க. பங்கு சந்தையில நர்சரி மாதிரி தான் எஸ்ஐபி. தினமும் தண்ணீர் ஊத்துனா சின்ன செடி எப்படி பெரிய மரமாகுமோ அதே மாதிரி மாசம் மாசம் 5,000 எஸ்ஐபில போடுங்க. அடுத்த 15 வருஷத்துல 20 lakhsல இருந்து 30 lakh ஈஸியா பண்ணலாம். அதுதான் வெல்த் பில்டிங். அருண் 7,000 முதலீடு செய்ய ஆரம்பிச்சாரு. அதுல 6,000 எஸ்ஐபில போட்டு ரிட்டைர்மெண்ட் பிளானிங்க்கு ஒரு சின்ன ஸ்டார்ட் கொடுத்தாரு. அவரோட சம்பளத்தை மாத்தாம அவரோட பினான்சியல் ஃபியூச்சரை மாத்துச்சு. இதுதான் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா பினான்சியல் ஃப்ரீடம் அடைகிற வழி. நம்ம அருணோட ஸ்டோரிக்கு வந்தா அவர் இந்த 65-20-15 ரூலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. ஆரம்பத்துல கஷ்டமா இருந்துச்சு. வெளியில நண்பர்களோட ஷாப்பிங் பண்ண போறத கம்மி பண்ணிக்கிட்டாரு. ஆனா அவரோட அக்கௌண்ட்ல மாச கடைசியில 15% பணம் மிச்சம் இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் வந்துச்சு. வெறும் 3 மாசத்துல அருண் அவரோட 1,95,000 எமர்ஜென்சி ஃபண்டுக்கு 50% பணத்தை சேர்த்துட்டாரு. அவரோட அதே சம்பளம். ஆனா இப்போ நிம்மதியா தூங்குறாரு. வீட்டுல அவங்க அப்பா பேசினப்போ நீயா சம்பாதிச்சு ஒரு கார் வாங்கினா என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேட்கல, மாறா உன் சேவிங்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சாரு. இது உங்களுக்கும் ஒர்க் ஆகும். ஏன்னா மணி மேனேஜ்மெண்ட்றது 90% டிசிப்ளின் 10% நாலேஜ் தான். உங்களுக்கு இப்போ நாலேஜ் கிடைச்சிச்சு. இனி உங்க டிசிப்ளின் தான் முக்கியம். இன்னைக்கு நாம பார்த்தது பட்ஜெட்டிங் டிப்ஸ்க்கான 65-20-15 ரூல், நீட்ஸ் வர்சஸ் வான்ஸ், எமர்ஜென்சி ஃபண்டோட முக்கியத்துவம் மற்றும் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா எப்படி வெல்த் பில்டிங் பண்றதுன்னு. இந்த மாதிரி வேற டிப்ஸ்க்கும் உங்க பினான்சியல் டிசிப்ளினை உடைக்கிற பீர் பிரஷர் ஸ்பெண்டிங், நண்பர்களோட ஆசைக்காக செலவு பண்றதை பத்தி டீடைலா அடுத்த வீடியோல போட போறேன். அந்த பினான்சியல் ஃப்ரீடம் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ஹெல்ப் ஆகணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்போ 50-30-20 ரூலா இல்ல 65-20-15 ரூலை ஃபாலோ பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி, பை.